வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களோட டே 3 ஆக்டிவிட்டி தொடர்பாக. இந்த டே 3 ஆக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, டே 3ல சார் எதிர்பார்த்தது பேஜ் பிரேக் தொடர்பாகவும் அதிண்ட ஃபுட்டர் நம்பர், பேஜ் நம்பர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றதும், அதே போல் இதில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸுக்கு வர வேண்டிய, அதாவது ஒரு நம்ம டிசி ஒன்று செய்யணும்டா அந்த டிசிஸில் எப்படி ஆர்டர்லேருந்து நம்பர் சிஸ்டம் வரணும் அப்படின்றத பற்றியும், எப்படி ஃபிகர்ஸ்ன்ற லிஸ்ட் எடுக்கிறது, எப்படி டேபிள்ஸ்ன்ற லிஸ்ட் எடுக்கிறது, இது தொடர்பாகத்தான் சார் அன்றைக்கு சொல்லி தந்தார். அப்போ இதில் நம்ம மெயின் செக்ஷன் என்ன அப்படின்றது வந்து எங்களோட அந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறது இந்த சாப்டர் 1 அப்படிங்கிற செக்ஷன்ல இருந்து தான். அப்போ அந்த சாப்டர் 1க்கு நாங்கள் பார்க்க சாப்டர் 1ல தான் நாங்கள் எங்களோட ஆக்டிவிட்டீஸை சரியாக செய்யணும். அப்போ இதில் சரியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அப்டேட் பண்ணுறது தான் இந்த இடத்துல வேலை. இப்போ இங்கே நாங்கள் ஒன்றும் டைப் பண்ண போகிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பேஜ் பிரேக்கு பிறகு இந்த இடத்துல செக்ஷன் பிரேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது சரியாக இங்கே விழுந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்க நமக்கு பேஜ் நம்பர்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் இந்த செக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்றது தொடர்பாக பார்ப்போம். அப்போ இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சார்ட்ஸுக்கு நாங்கள் ஃபிகர்ஸும் நம்பர்ஸும் கேப்ஷன்ஸ் மூடாக போடுறது, டேபிள்ஸ்க்கான நம்பர்ஸ் போடுறது, அதே போல் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு இதில் முக்கியமான சொற்களை நாங்கள் ஹைலைட் பண்ணுறதும் ஃபுட் நோட் போடுறதும் இந்த செக்ஷனில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு செக்ஷன். அப்போ இதில் நாங்கள் ஒரு சின்ன விஷயமா முதல்ல மெயின் எது அடிப்படையோ அது அந்த செக்ஷன் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதான் அந்த ஃபுல் கண்டென்ட் உள்ள செக்ஷன். அப்போ இந்த தாளில் நாங்கள் முதல்ல கண்டென்ட்ஸ்ன்ற இடத்துல கர்சரை விட்டுட்டு பேஜ் லே அவுட்ல போய் பேஜ் பிரேக்ஸை கொடுத்தோம்னா நார்மல் பிரேக் கொடுத்தா கண்டென்ட் கீழே போயிடும். முதல்ல ஒரு தாள் வரும். சரி, இப்போ அதை இன்சர்ட் பண்ணுறது நாங்கள் பார்ப்போம். அடுத்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்ன்ற இடத்துல வச்சு அதே சேம் பிரேக்ஸை நாங்கள் கொடுத்தோம்னா அடுத்த தாளுக்கு அந்த தலைப்பு போயிடும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது லிஸ்ட்டை நாங்கள் இங்கே வச்சு நார்மல் பிரேக் தான் நீங்களையும் பேஜ் இன்சர்ட் ஒன்று கொடுக்கணும். பட் அடுத்த மெயின் செக்ஷன் அப்படின்றதுல மெயின் பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்ன்ற செக்ஷன் எடுத்தோம்னா இந்த இடத்துல நாங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்ற செக்ஷன் பிரேக்ஸ் தான். அப்போ நெக்ஸ்ட் பேஜை நாங்கள் கொடுத்தோம்னா செக்ஷன் ஓகே இங்கே வந்துடும். அப்போ இங்கேருந்து தான் நாங்கள் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஹோம் டேப்பில் அதில் இருக்கிற மல்டி லிஸ்ட் ஆஃப் லெவல், அதாவது மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்ற சார்ட் எடுத்தோம்னா அந்த ஆப்ஷனில் நமக்கு வேணும் 1.1.1.1 அப்படின்ற ஒரு ஸ்டைல் தான் வேணும். அப்போ அதை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு திரும்பவும் போகணும் அந்த மல்டி லெவல் லிஸ்ட்டுக்கு போய் தெரியும் நமக்கு டிஃபைன் லெவல் மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா அந்த டிஃபைன் லெவல் அப்படின்றதுல இருக்குது மோ ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சார்ட்டு பெருசாக்கணும் டிஸ்பிளே பாக்ஸை. அதில் 1வது நம்பர் எடுத்த பிறகு இந்த 1 நம்பருக்கு நாங்கள் இந்த இடத்துல செய்ய வேண்டியது, அதாவது நாங்கள் நம்பர் வருகின்ற இடத்துல செய்ய வேண்டியது சாப்டர் ரெண்டு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஒரு 0 நாங்கள் டைப் பண்ணணும். என்ன நமக்கு டைப்பிங்க்கு முதல்ல தலைப்புக்கு 0 வேணும், மற்றது கீழே வர பொட்டம் ஃபோட்டோ நம்பருக்கு அந்த இடத்துல 0 தேவையில்லை. ஸோ அதனால நாங்கள் 0 டைப் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக இருக்கு. அப்போ இது ஓகே. இப்போ இதில் நாங்கள் போய் எங்களோட என்ன ஸ்டைலில் வேணும்னா ஹெட்டிங் 1ன்றதை செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல சார்ட் காட்டும். போய் ஃபோன்ட் நம்பர்ஸ், ஃபோன்ட் சைஸ், போல்டு, கலர் இதெல்லாம் நமக்கு மாற்ற தெரியும். இப்போ இதில் இந்த இடத்துல மாற்றிட்டோம்டா ஓகே. சாப்டர் வந்திருக்கு. சாப்டர் இடத்துல 6 ஓகே. சரி, இப்போ இது ஓகே. சரி, 2வது தலைப்பு நாம எடுத்த பிறகு 2வது ஹெட்டிங் 2 ஓகே. அது பிறகு நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். இதை நாங்கள் ஃபுல்லாக அழிச்சிடணும். முதல்ல அழிச்சா பிறகுதான் அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இண்டெக்ட் லெவல் நம்பர் ஆஃப் ஃப்ரம் என்றது இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து லெவல் 1 நாங்கள் டைப் பண்ண கிளிக் பண்ண பிறகுதான் அடுத்த நம்பரை நாங்கள் இந்த நம்பர் ஸ்டைல் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து செலக்ட் பண்றோம். அப்போ ஆட்டோவா 1 2 அப்படின்றது பிரச்சனை இல்லாம மாறிட்டு இருக்கு. அப்போ இதுல நாங்க மெயின் இதுவும்
இந்த லெவல் 1 செலக்ட் பண்றதும் தான். அப்ப இதுல ஃபொண்ட்டில் போய் நாங்க ஃபொண்ட்டுக்கு தேவையான சேஞ்சஸ் செய்யலாம், இல்லாட்டா பிறகு கூட செய்யலாம். அது பிரச்சனை இல்லை, உடனே செய்யணும்ன்றதும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நாங்க பார்ப்போம் மூன்றாவது ஹெட்டிங். மூன்றாவது ஹெட்டிங் வந்து நமக்கு ஹெட்டிங் 3 அது செலக்ட் பண்ணணும். பிறகு ஹெட்டிங் 3ல இருந்து இதை முதல்ல அழிச்சிடணும். இதை அழிச்சோம்டா ஓகே. இதுல வந்து லெவல் 1 செலக்ட் பண்ணா அங்க உண்டு காட்டும் ஒரு டாட். திரும்ப அதே இடத்துல போய் லெவல் 2 ஒரு டாட். அதுக்கு பிறகு இங்க நம்பர் ஸ்டைலுக்கு வந்து 1 2 3ன்றதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்ப இது நம்மளோட பேசிக் ஆக்டிவிட்டி இந்த இடத்துல நாங்க கொடுக்கறது. ஓகே, இதுல நாங்க இந்த இடத்துல பாருங்க, இது லெவல் ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணிட்டோம். இந்த நம்பர்ஸ் ஓகே செட்டப் வந்துடுச்சு. இப்போ இடையில வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமெண்டா, இந்த டெக்ஸ்ட் இண்டனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுமெண்டா, இதெல்லாம் வந்து நாங்கள் பிறகு செய்யலாம். அப்போ தெரியும், அதனால இந்த பேசிக் ஆக்டிவிட்டியை செய்ய போவோம். இப்போ இது ஓகே பட்டனை கொடுத்தோம்னா இந்த இடத்துல சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ட்ல நம்பர்ஸ் காட்டுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் ஹார்ட்வேர் அப்படின்ற செக்ஷனுக்கு தான் நம்பர் 2 கொடுக்கணும். அப்போ இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே வந்துட்டுது. அடுத்து அதில் வேறு இடையில இல்லை. அப்போ ப்ராசஸிங் டிவைசஸ்க்கு நம்பர் 1.2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் சிபியூக்கு வரணும் பார்ட் மார்க். ஸோ அந்த இடத்துல டாட் கிளிக் பண்ண டோவா அந்த இடத்துல டாட் மாறுது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண வேண்டாம், ஆட்டோவா மாறுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.2ல 2.1. அப்போ அது ஆட்டோவா அந்த இடத்துல கிரியேட் பண்ணா என் நம்பர்ஸ் இந்த இடத்துல ஓகே அப்படின்றது சரி. அப்போ இது ஓகே. அடுத்து கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்றது நம்பர் 3. ஸோ அதில் நாங்கள் 1.3 அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு இந்த சார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும், அது நமக்கு தெரியும். அப்போ 3.1.3.1 அப்படின்றதான் வரணும். ஸோ ரேம் வந்துட்டுது. அடுத்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல 1.3.2 ரோம். ஓகே, இதுல கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்றது இன்னொரு சாப்டர். ஸோ சாப்டர் அப்படின்றது இங்க வரைக்கும் சாப்டருக்கு நாங்க என்ன செய்யணும்னா இந்த இடத்துல லே அவுட்ல போய் செக்ஷன் பிரேக்ல என்ன இது தொடர்ந்து வர வேண்டியது. ஸோ பேஜஸ் செலக்ட் பண்ணுவேன். சில நேரம் சாப்டர் 2 வரையில அப்படின்னு சொன்னா நீங்க நெக்ஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணுங்க. அது உங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. அப்ப இந்த இடத்துல செலக்ட் பண்ண ஆட்டோவா சாப்டர் 2 அப்படின்றது வருது. அப்போ நான் பேஜஸ் இன்சர்ட் பண்ண பிறகு இது வேறொரு ஹெட்டிங்கா எடுத்துட்டேன். அப்ப இதுல பாருங்க, இதுல இருக்குது 2.1. ஸோ அதே மாதிரி இது 2.2. எங்களோட ஆக்டிவிட்டிஸை நாங்கள் இந்த மாதிரி என்ன செய்யணும்டா ஓகே இப்படி ஹெட்டிங்ஸ். அப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இந்த நம்பர்ஸ் எந்த வகையில எந்த சிஸ்டம் அப்படின்ற அடிப்படையில இன்சர்ட் பண்றது அப்படின்றத சொல்லி சரி. அப்ப இது பேசிக். நான் இதுல நான் நீட்டா செய்ய போகையில நேரம் நக்கடும் அப்படின்றதுனால அடுத்து நாங்க பார்ப்போம் இதுக்கான பேஜ் நம்பர்ஸ் போடுறது அப்படி அப்படின்றது சரியா. அப்ப இந்த இடத்துல நாங்க முதல்ல கர்சரை விட்டுட்டு இதுல நாங்க போவோம் இன்சர்ட்டுக்கு போய் பேஜ் நம்பர்ஸ் பாட்டம் ஆஃப் த பேஜ் சென்டர் இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே வந்த பிறகு இந்த இடத்துல உண்டு காட்டும். ஸோ இதுல நாங்க என்ன எடிட்டிங் செய்யணும்டா இந்த இடத்துல நமக்கு சாப்டர் நம்பர் தேவையில்லை. ஸோ இன்க்ளூட் சாப்டர் நம்பர் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் செக்ஷன் அப்படின்றதும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங் 1. ஓகே, ஸ்டார்டிங் என்ன ஸ்டைல்ல வேணும் நமக்கு ஏபிசி இல்ல. ஓகே, இது வந்துட்டது. இந்த இடத்துல போய் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ண மாட்டா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அந்த நம்பர் வராது. ஸோ இங்கே இருந்து நாங்க என்ன செய்யணும்டா பேஜ் நம்பர்ஸ் போட்டுட்டு போகணும் சரியா. இதுல அடுத்தின ஒரு வேலை இருக்குது. இந்த கண்டென்ட் அப்படின்ற இடத்துல வச்சு பேஜ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம்டா இன்சர்ட் போய் பேஜ் நம்பர் இந்த இடத்துல கொடுத்தோம்டா இங்க உண்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்க நாங்க போய் எடிட்டிங் கொடுத்தோம்டா ஃபார்மேட் பேஜ் நம்பர் போய்
இதுல 1 2 3 இப்படிதான் வரணும் ரோமன் இலக்கத்துல. இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. அதுல அதாவது முதல்ல இருந்ததை விட இது வேறொரு ஸ்டைல். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இல்லாம செகண்ட் பேஜ்ல நாங்க ஆப்ஷன் கர்சரை விட்டுட்டு செய்யறது நாங்க. அப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஸ்டார்ட் இன் 1. ஓகே, அப்போ ஓகே, இது 2 பேரும் இண்டெக்ஸ் சாப்டர் நம்பரை நாங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே சாப்டர் நம்பர் நமக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, இதை ஓகே கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜ் பிரேக்ஸ் வரும். அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்றது ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு இல்லாமல் செகண்ட் பேஜ்ல இருந்து நம்பர்ஸ் என்ன செய்யும், போகும். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த செக்ஷனில். இதுல இது வேற ஒரு செக்ஷன் அப்படின்றது தெரியும். அப்ப இந்த இடத்துல கேசரை விட்டுட்டு இதுல போய் ஃபார்மேட் பேஜ் நம்பர், இதுல நாங்க செலக்ட் பண்ணணும் எங்களோட ஸ்டைல், நம்பர் ஸ்டைல் என்ன அப்படின்றது. ஓகே, கண்டினியூ ஃப்ரம் ப்ரீவியஸ் செக்ஷன், நோ ஸ்டார்டிங் 1. இதுல கொடுத்தோம்னா இன்க்ளூட் சாப்டர் நம்பர் வந்து கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஓகே கொடுத்தோம்னா இதுல 1-1 அப்படின்றது வந்துடும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல அந்த கர்சர் விட்ட மாதிரி எப்படி பேஜ் நம்பர்ஸ் போயிருக்கு அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையான உண்டு. ஓகே, ஓகே, தேங்க்யூ.